அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்பட்டு வருவதால் போராட்ட அறிவிப்பை அரசு ஊழியர் சங்கங்கள் திரும்பப் பெற வேண்டும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு வலியுறுத்தியுள்ளார். அமைச்சர் தங்கம் தென்னரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு ஊழியர்களின் நலனை எப்போதுமே கருத்தில் கொண்டே தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு சமயத்திலும் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளை பரிசீலித்து நலத்திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாகவும், கடந்த 2.5 ஆண்டுகளில் பல்வேறு நலத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். திமுக அரசு பொறுப்பேற்ற பின் 2.5 ஆண்டுகளில் 60,567 நபர்களுக்கு அரசு பணி நியமனம் வழங்கப்பட்டுள்ளதாகவும், நடப்பாண்டு ஜூன் மாதத்திற்குள் மேலும் 10,000 பேர் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த 2 ஆண்டுகளில் 50,000 பேர் அரசு பணிக்கு தேர்வு செய்யப்படுவார்கள் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். எதிர்பாராத செலவினங்கள் மத்திய அரசிடமிருந்து நிதி ஏதும் பெறப்படாத நிலையில் அதனை மாநில அரசை மேற்கொள்ள வேண்டிய சூழல் காரணமாகவும், மாநிலத்திற்கு ஜிஎஸ்டி இழப்பீட்டுத் தொகை 20,000 கோடி ரூபாய் நிறுத்தம் போன்றவற்றால் மாநிலத்தின் நிதி பற்றாக்குறை சற்று அதிகமாகியுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். எனினும் அரசு வருவாயை பெருக்கி நிதிநிலையை சீர் செய்து உயர்த்திட தேவையான நடவடிக்கைகளை அரசு முனைப்போடு மேற்கொண்டு வருவதாகவும் கூறியுள்ளார். நிதி நிலைமை சீரடைந்தவுடன் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளை படிப்படியாக அரசு பரிசீலிக்கும் என்பதால் அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள் சங்கங்கள் அறிவித்துள்ள வேலைநிறுத்த அறிவிப்பை கைவிட்டு அரசுக்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார்.